வில்லியனூரில் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அதுல சிலவற்றை மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வழங்கப்படும், மாநில அந்தஸ்து வழங்கப்படும். மின்சாரம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது. அதே போல ரேஷன் கடை திறக்கப்படும். ஏற்கனவே உங்களுக்கு அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுடைய வங்கி கணக்குல அந்த பணத்தை போட்டுருவேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? எப்படி மோடி ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் போடுறேன்னாரோ 15 லட்சம் போட்டாரா? 15 காசாவது போட்டாரா? அதே கதை தான் இப்ப நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதி, புதுச்சேரியில ரேஷன் கடை திறக்கப்படும். அதே போல புதுச்சேரியுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். காரைக்கால்ல அதானி கைகளுக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும். ஏழை நோயாளிகள் பயன்பெற இன்சூரன்ஸ் திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும். புதுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி வேலை வாய்ப்புல 25% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் போல புதுச்சேரியிலும் தூண்டில் வளைவு கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும். லிங்காரெட்டி சர்க்கரை ஆலை மீண்டும் திறக்கப்பட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதே மாதிரி புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம் செய்து மேற்கொள்ளப்படும். அந்த விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும். இதெல்லாம் செய்யணும்னா நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று கை சின்னத்தில் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களுக்கு வாக்களித்து 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க பல்வேறு நலத்திட்டங்கள். அதுல ஒரு 4 திட்டத்தை மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, இந்தியாவிலேயே முதன்முறையாக காலை உணவு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அதாவது மாணவர்கள், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், படிக்கும் பொழுது வெறும் வயிற்றுல படிக்க கூடாது, பசியோட படிக்க கூடாதுன்னு. முதல்ல சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைய வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு கவலையோட இருப்பாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே, அவன் போய் படிச்சானா, சாப்பிட்டானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா, தூங்கிட்டானா அப்படின்னு வருத்தத்தோட இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு பெற்றோர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா முதல்ல தரமான உணவு. அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தினமும் தமிழ்நாட்டில் 18 லட்சம் குழந்தைங்க இதன் மூலம் பயன்படுறாங்க. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என்னுடைய குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க. அதே போல் இன்னொரு திட்டம், விடியல் பயண திட்டம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில, திமுக தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் சொன்ன திட்டம் அதுதான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். தமிழ்நாட்டில் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த பிங்க் பஸ் தான். தமிழ்நாட்டில் அந்த பிங்க் பஸ்ஸுக்கு ஓனர்ஸ் யார் பாத்தீங்களா? யார் தெரியுமா? வெறும் மகளிர் தான். எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ வில்லியனூரில் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் அவர் அளித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.